வணக்கம் உறவுகளே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் நமக்கு கைக்கு வரல. என்ன பண்றது? பயங்கர குழப்பத்தில் இருப்போம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு. ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணி படாத பாடுபட்டுட்டேன். இப்போ வீட்டை கட்டி அதுக்கும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்திற்கு பணம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போதும் கையில் பணத்தை வச்சுக்கிட்டுலாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியாது. கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சுன்னா உடனே அதுக்குரிய பணத்தை தேட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கடக்கிறது அப்படிங்கிறது கடலை கூட கடந்துடலாம் அந்த பணத்துக்காக நம்ம செய்கிற வேலைகள். இதில் இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்குது. ஆமாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிற ஸ்தலம் இருக்குது, குழந்தை கொடுக்குற ஸ்தலம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலங்க, சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்து ரகசியங்களில் அதுவும் ஒன்று. நிறைய பேர் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற விவரம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது சபாநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு விவரம். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தை சுற்றி நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் இந்த காணொலியில் பதிவு பண்ண போகிறேன். எனக்கு எல்லாமே ஐயா தான், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த காணொலியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் நல்லாவே தெரியும். என்ன ஐயாவுக்கு தத்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த கோயிலுடைய பட்டர் மயிலாடுதுறையில் திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் சன்னதிக்கு நேர் எதிர்ப்புறம் இருக்கிற ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் அடியேன்னு 1997 வாக்கில் தத்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய கதை, அதை ஒரு காணொலியில் சொல்லுவோம். அப்போ அந்த பட்டர் என்ன பண்ணார்னா, இன்னையிலேருந்து ஐயா உனக்கு தந்தைக்கு சமமானவர், தந்தைக்கு நிகரானவர் தந்தை, அதனால் அவர் எங்கே பார்த்தாலும் வணங்கிட்டு போனாங்க. அதனால தான் ஐயா அப்படின்னு சொல்கிறது, அப்பா அப்படிங்கிறதுக்காக ஐயாங்கிறது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கேயாவது வண்டியில் போகிறேன், நடந்து போகிறேன், வாகனத்தில் போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தா ஒரு கும்பிடு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நிற்க மாட்டேன்லாம், ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒரு சிலருக்கு சில பழக்கங்கள் உண்டு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க, பிள்ளையார் கோயிலை கண்டால் சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே ஒரு கும்பிடு போட்டு போவாங்க. அது போல தான் நான் சைக்கிளில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது எங்கெல்லாம் ஐயாவை பார்க்குறேன்னா ஒரு கும்பிடு. அப்படி போய்கிட்டு இருக்கிற காலங்களில் சிதம்பரத்தில் ஒரு இடத்துல ஐயா அற்புதமாக குடி கொண்டிருக்காங்க. அந்த இடத்த நான் தினசரி காலையும் மாலையும் கடந்து தான் போவேன். அப்படி வாகனத்தில் போகும்போதெல்லாம் ஒரு கும்பிடு போட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தில் இருந்தேன். அந்த ஸ்தலத்தை பற்றியோ அங்கே இருக்கிற ஐயாவை பற்றியோ எந்த விவரமும் எனக்கு தெரியாது. சில நேரங்களில் அந்த கோயில் திறந்திருக்கும், சில நேரங்களில் மூடி இருக்கும். பெரும்பாலான நேரம் மூடி தான் இருக்கும், திறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். காலையில் ஒரு ரவுண்டு போவேன், ஒரு கும்பிடு போடுவேன், திருப்பி வேலைகளை முடிச்சுட்டு வரும்போது ஒரு கும்பிடு போடுவேன், சாயந்தரம் போகும்போது ஒரு கும்பிடு போடுவேன், திருப்பி பணிகளை முடிச்சுட்டு வரும்போது ஒரு கும்பிடு போடுவேன். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சற்றேறக்குறைய ஐயாவுக்கு அடியேனை தத்து கொடுத்து 10 ஆண்டுகள் கடந்து போச்சு. 2007 வாக்கில் இந்த நிகழ்வு நடக்குது. என் தம்பிக்கு திருமணம் ஏற்பாடாகுது. தம்பிக்கு திருமணம் அப்படிங்கும் பொழுது பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்கத்தானே செய்யும். எந்த குடும்பமாக இருந்தாலும் திருமணம்னா அதுக்கான பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்படி ஒரு நெருக்கடியான நேரம் எனக்கு. நான் அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரகவி ஸ்ரீ வைஷ்ணவா மெஸ் அப்படின்னு ஒரு மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு பூர்வீக தொழில் விவசாயம்லாம் படுத்து அதை விட்டு வெளியில் மார்க்கெட்டிங் துறையில் போய் பல்வேறு விவரங்கள்லேருந்து கடைசியாக அந்த மெஸ்ஸில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு தனி கதையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தினசரி காலையில்
என்னுடைய வேலைகள் ஆரம்பிக்கும் போதும் இரவு முடிக்கும் போதும் இந்த சன்னதியை நான் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையில் 7 மணி போல் என் ஸ்கூட்டரை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு ஐயாவை நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த கோயில் பூஜை பண்ணக்கூடிய பட்டர், அப்புறம் தான் அவர் அந்த கோயிலுடைய நிர்வாகி, நிறுவனர், பட்டர் எல்லாங்கிற விவரெல்லாம் தெரியும். பூவராகன் சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, நான் தினசரி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, கோயில் திருப்பணி நீங்கள் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணுறங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 2000 செங்கல் வேணும், மிச்சம் எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, வாங்கி கொடுத்துட்றாங்க. நான் செங்கல் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன், எனக்கு சிமெண்ட்டு வேணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஆனால் ஒன்று, இன்றைய நிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய நெருக்கடி எப்படி, என்னால் முடிஞ்சதை எனக்கு பணம் வரட்டும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் பெருசாக ஒன்றும் என்கிட்ட கேட்டுக்கல, யார் என்னன்னு எதுவுமே விசாரிக்கல. சரிங்கன்னு சொல்லிட்டேன், போயிட்டேன். இது காலையில் நான் பணி ஆரம்பிக்கிறதுக்கு போன நேரம், போயிட்டு திருப்பி வந்து என்னுடைய பணிகளை ஆரம்பித்து மாலை நான் புறப்படுறதுக்கு இடையில அந்த கோயில் மிக சிறிய கோயில், அது மட்டும் இல்லை ஒரு அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லலாம், திருவரசு அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஐயாவுடைய திருவரசு அப்படின்னு. பெரும்பாலான ஆஞ்சநேயர் கோயில் நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்க, எங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் சரி, அந்த ஆஞ்சநேயர் கோயில் 100% ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்தில் கீழே ஏதேனும் விதிவசத்தால், விபத்தால் குரங்கானது மாண்டிருந்து அதனை புதைத்த இடமாகத்தான் இருக்கும். பொதுவாக குரங்கு இறக்கிறத யாரும் கண்ணால் பார்க்க முடியாதுங்க. விதிவசத்தால் இறக்கிற குரங்கை உங்களால் பார்க்கவே முடியாது. அது தன்னை வெளிப்படுத்தாமல் தான் தன் மரணத்தை எழுதும். அதுதான் ஆஞ்சநேயருடைய சிறப்பு. அதை பற்றி ஒரு காணொளி தனியாக தரேன். வாகனங்கள் அடிபட்டு இருக்கக்கூடியது, கரண்ட்டில் அடிபடுறது, இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்ம பார்த்தா உடனே அதை வந்து புதைச்சி அந்த இடத்துல ஒரு விளக்கு வைக்கிறத பழக்கமாக இருக்கும். இப்படி உருவானது தான் அந்த சன்னதி. நான் காலையில் இவர்கிட்ட பேசிட்டு வந்து என்னுடைய பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அரசாங்கத்திலிருந்து திடீர்னு பணம் வருது, எனக்கு வர வேண்டிய பணம் உடனே செக்கா வருது. மாலை திருப்பி போகும்போது நேராக அந்த கோயிலுக்கு வர்றேன். ஐயா, நீங்கள் பணம் கேட்டீங்களே, எவ்வளோ வேணும்? அவர் திருப்பியும் 2 மூட்டை சிமெண்ட்டு, 2000 கல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். ஐயா, பணம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? இருக்கிறத கொடுத்துட்டு போங்க. ஐயா, திருப்தியாக தரேன் வச்சிங்கன்னு 2000 ரூபா கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். அவர் பணியை ஆரம்பிச்சுட்டார். நானும் தொடர்ந்து போய் வந்துக்கிட்டு இருக்கேன். கிடுகிடுகிடுன்னு இந்த கோயில் திருப்பணி நடக்குது. அதோடு சேர்ந்து திருமண பணிகளும் நடக்குது. நான் போகும்போது வரும்போதெல்லாம் வழக்கம் போல் கும்பிடுவேன். வழக்கம் போல் அவர் வண்டியை நிறுத்துவார். தம்பி கல் வாங்கி கொடுங்க, தம்பி மண் வாங்கி கொடுங்க, தம்பி சிமெண்ட் வாங்கி கொடுங்க, தம்பி ஒயரிங் ஒர்க்கு, இப்படி வந்து அந்த கோயிலுடைய திருப்பணி முழுக்க முழுக்க அடியினால் செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல பெருமைப்படலைங்க. அடியேனிடம் வாய்ப்பினை வழங்கினார் ஐயா. ஒவ்வொரு முறை அவர் கேட்கும் பொழுதும் எனக்கு திருமண செலவிற்கு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை பணம் வரும் பொழுதும் அதிலிருந்து ஒரு சிறிய தொகையை கொண்டு போய் கோயில் திருப்பணிக்கு கொடுப்பேன். மிக சிறப்பான முறையில் திருமணம் நடந்தேறியது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய அற்புதங்கள் அந்த ஸ்தலத்தில் பண்ணியிருக்கார். அதை பற்றி விரிவாக அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்தலம் எங்கே இருக்கு அப்படின்னா, சிதம்பரத்தில் இளமையாக்கினார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு.
நீலகண்டருக்கு வாழ்வளித்த ஸ்தலம், திருநீலகண்டருக்கு வாழ்வளித்த ஸ்தலம். அந்த கோவிலுடைய வெளிப்புற பிரகாரத்தில், கோயில் மதுளை ஒட்டி வரக்கூடிய பகுதி, தெற்கு பகுதி மதில் சுவரை ஒட்டி சஞ்சீவிராய சுவாமி மந்திராலயா அப்படிங்கிற பேர்ல அந்த ஸ்தலத்தில் ஐயா குடியிருக்கிறாங்க. அந்த ஸ்தலம் தான் நான் சொன்ன இடம். சிதம்பரத்தில் இருக்கிற பல பேருக்கு இந்த விவரம் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் பார்ப்போம். உங்கள் வீட்டில் திருமணம் நிச்சயமாகி பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இளமையாக்கினார் கோயில் அருகே உள்ள சஞ்சீவிராய சுவாமி மந்திராலயாவிற்கு சென்று சஞ்சீவிராய சுவாமியை சேவித்து மனமுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எந்த தங்கு தடையும் இன்றி உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மீண்டும் நாளை சந்திப்போம். என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு தான் நான்.